நேயர்களே, இந்த நாளிலும் ஜல்லிக்கட்டு, குண்டுமல்லி, ஜிகர்தண்டா போன்ற பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரைக்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். பிரைஸ் லார்ட். மதுரை இயேசு அழைக்கிறார் சிட்டி ஜெபகோபுரத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஜெபகோபுரமானது 2002 டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களாலும் டாக்டர் பால் தினகரன் அவர்களாலும் திறக்கப்பட்டது. இந்த 18 வருஷங்களும் தேவன் அற்புதமாக அதிசயமாக அவரோட நாமத்துக்கென்று சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் மதுரை இயேசு அழைக்கிறார் சிட்டி ஜெபகோபுரத்தில் தேவன் அற்புதமாக அநேக சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதில் சிலவற்றை இப்பொழுது நாம் காண்போம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் மதுரையிலேருந்து பெட்சி பேசுகிறேன். லாஸ்ட் இயர் ஜான்வரியில் வந்து என்னோட தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஃபியூ டேஸில் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. சுகர் இருந்தது தெரியாது எங்களுக்கு. கடைசியில் காலில் ஒரு சின்ன புண்ணு வந்துச்சுன்னு முடியாமல் போனால் டோ ஆம்பியூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நடக்க முடியாமல் வீட்டில் ஆயிட்டாங்க. அப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். இங்கேருந்து சிஸ்டர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணாங்க எங்கள் டாடிக்கு. நடக்க முடியாமல் இருந்தவங்க கர்த்தர் கிருபையால May 23 என் தங்கச்சி கல்யாணத்தை அவங்களே நின்று நடத்தி வச்சுட்டாங்க. கர்த்தரோட கிருபையாக நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி அது நான் கன்சீவ்டாக இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி டியூ வந்து ஆகஸ்டில் இருந்தது. ஆனால் என் குழந்தை வந்து June 24 பிறந்துட்டா. கர்த்தர் கிருபையாக. ஆனால் குழந்தை வந்து நல்லா இருக்கா இப்போ வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி என்னன்னா, என் 2 குழந்தைங்களுக்கு, எனக்கு 2 பொண்ணு குழந்தைங்க, 2 குழந்தைங்களுக்கும் முடியாமல் போனால் நான் வந்து ஜீசஸ் கால் ஸ்ப்ரே டவரில் தான் கால் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். கர்த்தர் கிருபையாக வந்து கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். நான் திரும்ப கால் பண்ணி தேங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. எங்கள் வீட்டுக்கு வந்து ரெகுலராக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர்ஸ். அதில் கண்டிப்பாக நான் இங்கே வந்து சாட்சி சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டே இருந்தேன். கர்த்தர் கிருபையாக எனக்கு சாட்சி சொல்ல வச்சுருக்காங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பால் தினகரன் அங்கிள் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து நாங்கள் வந்து குடும்ப பங்காளராக இருக்கோம். என்னோட குழந்தைங்க 2 பேரையும் இளம் பங்காளரில் சேர்த்துருக்கேன். எங்களுக்காக அவங்க டெய்லி ப்ரேயர் பண்ணுறாங்க. அதுக்காக நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரெல்லாம் தோடைப்பார், கண்மணி போல் காப்பார். என்னுடைய பேர் காந்திமதி. மதுரையில் இருக்கிறேன். 1984 எனக்கு திருமணமாகி எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை நாங்கள் ராஜ் டிவி ப்ரோக்ராம் மூலமாக அறிந்து கொண்டோம். அங்கிள் டிஎஸ் தினகரன் மூலமாக ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினோம். இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக, இந்த ஊழியத்தில் இணையும்படியாக பங்காளர்களாக இணைந்து குடும்ப ஆசீர்வாத திட்டம் மற்றும் இளம் பங்காளர் திட்டங்களை இன்னும் பத்திரிகை ஊழியங்கள் அனைத்திலும் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இதன் மூலமாக எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னுடைய பையன் +2 படிக்கும்போது இங்கே தேர்வுக்காக மதுரை ஜெபகோபுரத்தில் வந்து சிட்டி டவரில் வந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை புரிந்தார். அதன் மூலமாக இங்கே அடிக்கடி வந்து ஜெபிக்க எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் மற்றும் ஸ்டாஃபுகள் அனைவரும் எங்களுக்காக ஜெபித்தார்கள். அதன் மூலமாக கர்த்தர் எங்களை கிருபையாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தார். இங்கே நடக்கிற கூட்டங்களிலும் நாங்கள் கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். அவரை இன்னும் அதிகமாக பற்றி கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் கர்த்தர் இந்த இடத்துல அழைப்பு விடுத்தார்கள். ஜெபிக்க தெரியாதுன்னு கூட சொன்னேன். இங்கே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வந்து கற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அனைத்து ஒத்தாசைகளையும் இங்கே இருக்கிற ஊழியர்களும் ஸ்டாஃபுகளும் எனக்கு உதவி செய்தார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை 2008 2007
20 வரை இன்று வரை நான் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து இந்த ஜெப கோபுரத்தில் சிட்டி டவரில் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை புரிந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அனைத்து ஊழியங்களிலும் இணைந்து செயல்பட்டு இந்த ஊழியத்தை தாங்கினதன் மூலமாக எங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னுடைய மகனும் +2 முடித்து காருண்யா காலேஜில் இணையும்படியாக கர்த்தர் கிருபை வழிகளை திறந்தார். தடைகள் எல்லாம் நீக்கி போட்டார். கூட இருந்து மகன் EEE படிக்கும்படியாக காருண்யாவில் முடிக்கும்படியாகவும் நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த அனைத்து ஊழியர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏற்ற வேலையில் திருமணம், ஏற்ற துணையை கொடுத்து திருமணமும் நடக்க, ஏற்ற வேலையில் நல்ல ஒரு பேத்தியையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது தருகிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்களை அவர் தீர்மானத்திற்குள் நடத்தப் போகிறார். அந்த தீர்மானம் சமாதானத்திற்குரியது, பரிசுத்தத்திற்குரியது, செழிப்புக்குரியது, ஆரோக்கியத்திற்குரியது. இந்த பாக்கியத்தை ஆண்டவன் உங்கள் மீது இப்பொழுது வைக்கும்படியாக பிரார்த்தனை செய்வோமா? பெர்னார்ட், முதுகு வலியினால் மிகவும் வேதனைப்படும் மிஸ்டர் பெர்னார்ட், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. எழுந்து நில்லுங்கள். இந்த வலியை ஆண்டவன் எடுத்து போடுகிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசுப்பா ஸ்தோத்திரம். இளங்கோவன், என்னால் படிக்க முடியவில்லையே, ஏதோ ஒரு சக்தி என்னை வேதனைப்படுத்துகிறது, வாட்டுகிறது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியவில்லையே என்று தவிக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் அந்த பிசாசுகளை துரத்துகிறார். மதியின் ஆவிகளை துரத்துகிறார். உங்களை விடுதலையாக்குகிறார். அவருடைய ஆவியினால் நிரம்புங்கள். வெற்றி பெறுங்கள். எல்லா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸிலும் வெற்றியை தருவார், உயர்த்தி வைப்பார். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸிலும் வெற்றியை தருவார், உயர்த்தி வைப்பார். உங்களுக்கு என்று ஒரு நாளிலே சொந்த பிஸ்னஸையும் ஆண்டவர் தருவார். அதிலே ஆசீர்வாதத்தை பெற்று செழிப்பீர்கள். அப்பொழுது ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய சேவையை நினைத்து கொள்ளுங்கள். மைட்டி ஹோலி ஸ்பிரிட், மார்கரெட், மேக்டலின் 2 பேர் இருக்கிறீர்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு வளர்ந்தீர்கள். ஆனால் இன்று உங்களுக்கு முன்பதாக தடைபெற்ற கதவுகள் தான், பாதைகள் தான் இருக்கிறது. ஆண்டவர் அவைகளை திறக்கிறார். அவருடைய ஜீவன் உங்கள் மீது இறங்குகிறது. சோர்வுற்று நலிந்து போயிருக்கும் உங்களை ஆண்டவன் உயிர்ப்பிக்கிறார். தைரியமாக இருங்கள். இயேசுப்பா உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை அமைத்து உங்களை வாழ வைக்கும்படியாக அவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. மார்கரெட், மேக்டலைன் 2 பேரையும் ஆண்டவர் தமது ஆவியினால் நிரப்பி புதுப்பிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். கலைவாணி, தலையிலே கட்டியோடு வேதனைப்படுகிறீர்கள். இயேசுப்பா உங்களை சுகமாக்குகிறார். அப்பா, இந்த கட்டியை எடுத்து போட சாமி, அந்த மகளை வாழவையும் அப்பா. சகோதரி கலைவாணியை வாழவையும், கலைவாணியை வாழவையும். அதே போல வேதனைப்படும் ஒவ்வொருவரையும், கட்டியினால் வேதனைப்படும் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். அந்த கட்டியை கரையச் செய்ய சுவாமி, கரையச் செய். கோமதி, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. வீட்டில் பற்றாக்குறை இருக்கிறதே, எதை எடுத்தாலும் எனக்கு தடையாய் இருக்கிறதே என்று கலங்குகிறீர்கள். நிறைவான பலனை, கர்த்தர் திட்டமிட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திலே வைப்பார். குடும்பமாக ஒரே இடத்தில் சந்தோஷமாக இருந்து பாக்கியத்தை குடும்பமாக நீங்கள் அனுபவிக்கும்படியாக செய்கிறார். அனுதினமும் அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவரை பற்றி கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபாதர். மக்கு கோடாகுடி ஸ்தோத்திரம், கோடாகுடி ஸ்தோத்திரம். அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அது ஆவியினால் அவர்களை நிரப்புவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அவர்கள் இருதயத்திற்குள் பிரவேசிய சுவாமி, பிரவேசிய சுவாமி. பிரகாசம் உங்கள் மீது ஆண்டவன் பிரகாசிக்கிறார். அவருடைய மகிமை இறங்குகிறது. அவருடைய ஆவியினால் நிரம்புங்கள். ஜீவனுள்ள பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை செழிக்க செய்கிறார். உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுப்பா. அத்தனை பேருக்குள்ளும் இறங்கும், 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 இறங்கும் அப்பா. ஆனந்த சந்தோஷம், ஆனந்த தைலம் அவர்களை நிரப்புவதாக. எஸ் லார்ட், நீர் அவர்களுக்குள் பிரகாசிப்பதற்காக நன்றி, பிரவேசிப்பதற்காக நன்றி, கனம் பண்ணி உயர்த்துவதற்காக நன்றி, ஆனந்த தைலத்தை ஊற்றுவதற்காக மக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா. கோடா கொடி நன்றி. கர்த்தருடைய கரம் நன்மைக்கு எதுவாக உங்கள் மீது இறங்குகிறது, உங்களை உயிர்ப்பிக்கிறது. ஸ்தோத்திரம் அப்பா.
படிக்க வேண்டிய பாடங்களை படித்து முடிக்க உமது பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். கீதா, உங்களுக்கு ஆண்டவன் உதவி செய்கிறார். லயனல் உதவி செய்கிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் வேலையிலே உங்களை உயர்த்துகிறது. கனம் பெற்றிருப்பீர்கள். தைரியமாக இருங்கள், பயப்படாதிருங்கள். எஸ் லார்ட், fill your children and give them great success, Lord. அத்தனை பேருக்கும் பெரிய விடுதலை உமது ஆவியானவரால் தந்து கனம் பண்ணும். ஆசீர்வாதத்தின் நாட்களை கொடுக்கிறேன். விடுதலையோடு உமது ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். சொந்த வீட்டை தாருமப்பா. யார் யார் சொந்த வீட்டுக்காக ஏங்கி இருக்கிறார்களோ அற்புதமாக அந்த வீட்டை தாரும். அற்புதமாக அந்த வீட்டை கட்டி முடிக்க அருள் புரியும். கனம் பெற்று இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறோம். ஸ்கூலை நடத்துகிறவர்களையும் செழிக்க செய்யும். ஸ்கூலிலே நிறைவான பலனை தாரும். மேக்சிமம் பிளெஸிங்ஸ் தாரும். ஆசீர்வாதத்தை பூர்ணப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,